அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் லாஸ்ட்லியா ஆர்மி அவங்க 100th கான்டெஸ்ட் ரெசிபியில் கேட்டிருந்த சிக்கன் கபாப் இன்னைக்கு நாம ரொம்ப டிஃப்ரெண்டா துருக்கி சிக்கன் கபாப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் முதல்ல 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. அந்த 1/2 கிலோ சிக்கனை நம்ம இந்த மாதிரி கடையில் வாங்கும் போதே கைமா சிக்கன் மாதிரி கேட்டு வாங்கிடலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 10 பூண்டு பல் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் புதினா மல்லி 2 சேர்த்து 1 கைப்பிடி அளவு, சிகப்பு குடமிளகா 1 எடுத்திருக்கேங்க, அதை கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்து நாம இந்த சிக்கன் எல்லாத்தையும் இந்த மிக்சி ஜார்ல சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை இதோட சேர்த்துடலாங்க. அதுக்கப்புறம் பூண்டு, இந்த புதினா மல்லி இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இந்த நறுக்கி வச்ச சிகப்பு குடமிளகாவை இதோட சேர்த்துடலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நாம இதை நல்லா அரைச்சிடலாங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது, தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சிடலாங்க. இந்த மாதிரி ஒரு பதத்தில் அரைச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நான் ஒரு பவுல்ல மாத்திடுறேன். இப்போ நம்ம அரைச்சு வச்ச இந்த கலவையோட நான் 1 டீஸ்பூன் அரேபியன் மந்தி பிரியாணி பொடி சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் நான் 1 டீஸ்பூன் சில்லி ஃபிளாக்ஸ் போட்டுக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம அரேபியன் பொடி போடும்போது இதோட ஃப்ளேவர் இன்னுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தாங்க துருக்கியில் இந்த மாதிரி தான் மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. இதோட ஃப்ளேவர் தான் இதில் ஹைலைட்டேவும். ஸோ இதை நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. மிக்ஸ் பண்ணதை எடுத்து நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிடலாம். இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டிக்கு நான் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு எது இருக்கோ வீட்டில், அது ஐஸ் குச்சியா கூட இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். நீங்க எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அது கொஞ்சம் தட்டையானதா இருக்கணும். அப்பதான் இந்த கபாபுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ நான் இதில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு பெரிய பால் மாதிரி எடுத்து இதில் நல்லா ஃபுல்லா வச்சிடுறேன். நாம நல்லா இது ஃபுல்லாமே ஃபுல்லா அப்ளை பண்ணிடலாங்க. அப்ளை பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா துருக்கியோட ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க உங்க ஃபிங்கர்ஸ் வச்சு லைட்டா இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கும் போது அப்படியே லேயரா வரும். இந்த மாதிரி லேயர் வரும்போது தான் உங்களுக்கு ஒரு கரெக்டான கபாபோட அந்த பர்ஃபெக்ட் வரும். ஸோ நம்ம ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இதை கரெக்டா ஒரு லேயரா ஆக்கி வச்சிடலாங்க. எல்லாத்தையுமே இதே மாதிரி நான் செஞ்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் அடுப்பு ஆன் பண்ணி தோசை டவா வச்சு 1 குழிக்கரண்டி ஆயில் ஊற்றிடுறேங்க. இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இந்த ஆயில் நல்லா இப்போ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை போட்டுடலாம். பொதுவாக சிக்கன் கபாப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதோட சிக்கன் கபாப் அடுப்பு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கு எல்லாம் வேணும்னு நமக்கு தோணும். பட் அது அப்படி கிடையாதுங்க. வீட்டில் இருக்கிறத வச்சு ஈஸியாக நம்ம சிம்பிளாக பண்ணிடலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் பண்ணிடலாம். நீங்கள் டர்ன் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக டர்ன் பண்ணுங்கள். நல்லா அழகாக நல்லா ப்ரௌன் கலரில் குக் ஆகணுங்க. நம்ம அந்த அளவு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம ஃப்ரை பண்ணும் போதே இந்த மசாலாஸ் எல்லாமே, இந்த ஸ்பைசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் குக் பண்ணும் போதே உங்களுக்கு இதோட ரிசல்ட் தெரிஞ்சிடும். இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட ஃப்ளேவர், இதோட நம்ம போட்டுக்கிற இந்த ஸ்பைசஸ் எல்லாமே. இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் சூப்பராக குக் ஆகிடுச்சு. நான் எடுத்துடுறேன். நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக துருக்கி சிக்கன் கபாப். இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் எல்லாத்தையுமே பாருங்கள் இதே மாதிரி ப்ரௌன் கலரில் ஃபுல்லாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. பொதுவாக நம்ம சிக்கன் கபாபுக்கு ஒரு மயோனஸ் இல்லாட்டி ஒரு சாஸ் நம்ம சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிறோம். பட் துருக்கியில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட சைட் டிஷ் பார்த்தீங்கன்னாக்கா வேற மாதிரி இருக்கும். அதுவும் நான் செஞ்சு காட்டுறேங்க. இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதுக்கப்புறம் 1/2 தக்காளி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு 1/2 லெமனையும் புழிஞ்சு விட்டுறலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை மேலே தூவிடலாம். அதே மாதிரி சிக்கன் கபாபுக்குமே நம்ம ஃபைனல் டச் டெக்கரேட்காக கொஞ்சம் போட்டுடலாங்க. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு.
பார்க்கவே சூப்பராக இருக்குதுங்க. உள்ள நல்லா அவ்வளோ சூப்பராக நல்லா குக் ஆகிருக்குது பாருங்கள். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்ட்டு. அவ்வளோ கிறிஸ்பியாக, இதோட ஃப்ளேவர் தான் இதோட ஹைலைட்டு. இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. நல்லா குக் ஆகி இருக்குது, வெளியேயும் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்குது, உள்ளேயும் நல்லாவே குக் ஆகி இருக்குதுங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த துருக்கி சிக்கன் கபாபா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் நமக்கு ட்ராப் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அதோட நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.